அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். இன்று 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 21ஆம் திகதி புதன்கிழமை. இன்றைய நாளில் இரண்டு மிக முக்கியமான செய்திகளோடு, பிரதானமான செய்திகளோடு நாங்க உங்களை சந்திக்க வந்திருக்கின்றோம். அந்த செய்திகளை தெரிஞ்சு கொள்றதுக்கு முன்னால மறக்காம என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போதுதான் உடனுக்குடன் நாங்கள் தருகின்ற இப்படியான செய்திகள், தகவல்களை நீங்க தெரிஞ்சு கொள்ளக்கூடியதாக, பயன்பெறக்கூடியதாக இருக்கும். என்னுடைய யூடியூப் சேனலோட பெயரை நான் ஸ்கிரீன்ல பதிவிட்டு இருக்கிறேன். ஆர்ஜே ரமீஸ் ரிப்போர்ட். இந்த யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. முதலாவது செய்தி, எங்களுடைய பாடசாலை மாணவர்கள், பெற்றோர்கள், ஆசிரியர்களுக்கு மிக முக்கியமான ஒரு செய்தியாக அமைய போகுது. 2025ஆம் ஆண்டின் இறுதி காலாண்டிலே, குறிப்பாக டிசம்பர் மாதத்திலே தித்வா சூறாவளி காரணமாக கல்வி நடவடிக்கைகள் முற்றுமுழுதாக ஸ்தம்பித்து போயிருந்தன. கல்வி நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டிருந்தன. உயர்தர பரீட்சை பிற்போடப்பட்டிருந்தது. பெரும்பாலான பாடசாலைகள் வைத்தியசாலைகளாக, இடைத்தங்கல் முகாம்களாக மாற்றப்பட்டன. இன்னும் ஒரு சில பாடசாலைகள் முற்றுமுழுதாக இயற்கை அனர்த்தங்கள் காரணமாக சேதமடைந்திருந்தன. இப்படி இருந்த நிலையில் 3ஆம் தவணைக்கான கல்வி நடவடிக்கைகளை டிசம்பர் மாதத்திலே அவசரமாக நிறைவு செய்வதற்கும், அதே போல அனைத்து பாடசாலை மாணவர்களையும் 3ஆம் தவணை பரீட்சைக்கு தோற்றாமலேயே அடுத்தடுத்த வகுப்புகளுக்கு முன்னேற்றுவதற்கும், தரம் உயர்த்துவதற்கும் கல்வி அமைச்சு தீர்மானித்திருந்தது. இதையடுத்து 2026ஆம் ஆண்டுக்கான கல்வி நடவடிக்கைகள் கடந்த ஜனவரி மாதம் 5ஆம் திகதி முதல் 9ஆம் திகதிக்கு மட்டுப்படுத்தப்பட்டிருந்தன. இதையடுத்து உயர்தர பரீட்சை நடந்தது, உங்களுக்கு தெரியும். அந்த வகையிலே உயர்தர பரீட்சைகள் தற்போது நிறைவடைந்து இன்று முதல் பாடசாலைகளின் கல்வி நடவடிக்கைகள் வழமைக்கு திரும்பி இருக்கின்றன. ஆனால் இது ரொம்ப நாளைக்கு அல்ல. மீண்டும் ஒரு இடைவெளி வரப்போகுது. இன்று ஆரம்பித்த கல்வி நடவடிக்கைகள் எதிர்வரும் பிப்ரவரி மாதம் 13ஆம் திகதி வரைக்கும் நடைபெறும். அதற்கு பிறகு பிப்ரவரி மாதம் 14ஆம் திகதி முதல் மார்ச் மாதம் 2ஆம் திகதி வரைக்கும் பாடசாலைகளுக்கு மீண்டும் விடுமுறை வழங்குவதற்கு கல்வி அமைச்சு தீர்மானித்திருக்கிறது. அந்த வகையிலே இந்த பிப்ரவரி மாதம் 14ஆம் திகதி முதல் 2ஆம் திகதி வரைக்கும் மீண்டும் பாடசாலைகளின் கல்வி நடவடிக்கைகள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்படவிருக்கின்றன. தவணை விடுமுறையாக தான் இந்த விடுமுறை வழங்கப்படுவதாக கல்வி அமைச்சு அறிவித்திருக்கிறது. இதற்கு பிறகு மார்ச் மாதம் 2ஆம் திகதி ஆரம்பிக்கின்ற கல்வி நடவடிக்கைகளும் ரொம்ப நாளைக்கு நீடிக்க போறதில்லை. மார்ச் மாதம் 2ஆம் திகதி ஆரம்பிக்கும் கல்வி நடவடிக்கைகள் கிட்டத்தட்ட ஒரு மாத காலம் இடம்பெற்று மீண்டும் ஏப்ரல் மாதம் 10ஆம் திகதி பாடசாலைகளுக்கு சித்திரை புத்தாண்டு விடுமுறைகள் வழங்கப்படவிருக்கின்றன. அதற்கு பிறகு சித்திரை புத்தாண்டு கொண்டாட்டங்களுக்கு பிறகுதான் பாடசாலைகளின் கல்வி நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்படும் என்று கல்வி அமைச்சு இப்போது அறிக்கை வெளியிட்டிருக்கிறது. இதன் அடிப்படையில் எதிர்வரும் 13ஆம் திகதி, பிப்ரவரி மாதம் 13ஆம் திகதி இன்று ஆரம்பித்த கல்வி நடவடிக்கைகள் நிறைவு செய்யப்பட்டு 14ஆம் திகதி முதல் மார்ச் மாதம் 2ஆம் திகதி வரைக்கும் மீண்டும் விடுமுறை வழங்கப்பட்டு மார்ச் மாதம் 2ஆம் திகதியிலிருந்து ஏப்ரல் மாதம் 10ஆம் திகதி வரைக்கும் முதல் தவணைக்கான கல்வி நடவடிக்கைகள் நடைபெறும். அதற்கு பிறகு மீண்டும் சித்திரை புத்தாண்டு விடுமுறைகளை வழங்குவதற்கு கல்வி அமைச்சு தீர்மானித்திருக்கிறது. இந்த விஷயத்தை மனசுல வச்சுக்கொள்ளுங்க. ஒரு சில வாரங்கள் பாடசாலை மாணவர்கள் சென்றுட்டு மீண்டும் 2 வாரங்கள் போல் விடுமுறை, மீண்டும் ஒரு மாத காலம் பாடசாலைக்கு சென்ற பிறகு மீண்டும் சித்திரை புத்தாண்டுக்காக கிட்டத்தட்ட ஒரு 7-8 நாட்கள் விடுமுறை வழங்கப்படும் என்றுதான் சிங்கள தமிழ் பாடசாலைகளை பொறுத்தவரையில் சொல்லப்பட்டிருக்கிறது. முஸ்லிம் பாடசாலைகளுடைய விடுமுறைகள் குறித்து இதுவரைக்கும் அறிவிக்கப்படவில்லை. ஆனால் இந்த பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி முதல் முஸ்லிம் பாடசாலைகளுக்கும் விடுமுறை வழங்கப்படவிருக்கின்றன, ரமலான் மாதத்தை முன்னிட்டு. சரி, அதுதான் முதலாவது செய்தி. இனி நாங்க இரண்டாவது செய்திக்குள் போகலாம். இது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு செய்தியாக அமைய போகுது. நாடளாவிய ரீதியில் நேற்றைய தினத்துல மாத்திரம் ஒரு விசேட சுற்றி வளைப்பு நடவடிக்கை ஒவ்வொரு நாளும் நடைபெறுகிறதான். ஆனால் நேற்றைய தினத்தில் நடைபெற்ற இந்த சுற்றி வளைப்பு என்பது மிக முக்கியமான ஒரு சுற்றி வளைப்பு நடவடிக்கையாக அமைந்திருக்கிறது. இதன் போது பலரும், பல குற்றவாளிகளும் கைது செய்யப்பட்டிருப்பதாக போலீஸ் ஊடக பிரிவு தகவல் வெளியிட்டிருக்கிறது. இதன் அடிப்படையில் போலீஸ் அதிகாரிகள், இராணுவ வீரர்கள், போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் மற்றும் கடற்படையினர் ஆகியோர் இணைந்து நடாத்திய சுற்றி வளைப்புகளின் போது கிட்டத்தட்ட 30,214 பேர் சோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டதாக
போலீஸ் ஊடக பிரிவு வந்து தெரிவித்திருக்கிறது. இதன் போது பல்வேறுபட்ட குற்ற செயல்களுடன் தொடர்புடைய நபர்கள், குறிப்பாக உரிய ஆதாரங்களுடன் 24 பேரை வந்து போலீசார் கைது செய்திருக்கிறாங்க. காவல்துறையினர் வந்து கைது செய்திருக்கிறாங்க. சந்தேகத்தின் பேரில் 652 பேரும், பிடியாணை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டவர்களில் தலைமறைவாக இருந்த 264 பேர்களும், திறந்த பிடியாணை உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட 161 பேரும், கவனக்குறைவாக வாகனம் செலுத்தியமை தொடர்பாக 52 பேரும், அதே போல மது போதையில் வாகனம் செலுத்திய சாரதிகள் 3397 பேரும், ஏனைய போக்குவரத்து விதிமுறைகளை மீறியது தொடர்பில் 4777 பேரையும் காவல்துறையினர் கைது செய்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே நாள்தோறும் சுற்றி வளைப்புகள் நாடளாவிய ரீதியில் முன்னெடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. போதைப் பொருள் பயன்படுத்தியவர்களாக இருக்கலாம், கவனயீனமாக வாகனம் செலுத்தும் சாரதிகளாக இருக்கலாம், வீதி போக்குவரத்து விதிமுறைகளை மீறுபவர்களாக இருக்கலாம், சட்டத்தின் பிடியிலிருந்து தலைமறைவாக இருப்பவர்களாக இருக்கலாம், அல்லது புதிதாக குற்ற செயல்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்ற நபர்களாக இருக்கலாம். யாராக இருந்தாலும் அவர்களை சுற்றி வளைத்து கைது செய்து அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகளை எடுப்பதற்கு பாதுகாப்பு அமைச்சு, அதே போல போலீஸ் திணைக்களம், இராணுவத்தினர், அதிரடி படையினர், இது போல கடற்படையினர், இப்படியாக பலரும் பல துறை சார்ந்த காவல்துறையினரும் வந்து நடவடிக்கை எடுத்த வண்ணம் இருக்கிறாங்க. நாட்டுக்குள்ள வந்து போதைப் பொருட்களை கொண்டு வருவது மட்டுப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது, கட்டுப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. வீதி போக்குவரத்து விதிமுறைகள் மீறப்படுவது, அதே போல நுகர்வோர் பாதுகாப்பு அமைச்சினூடாக பல சுற்றி வளைப்புகள் மேற்கொள்ளப்பட்டு கொண்டிருக்கின்றன. நேற்றைய தினத்திலும் ஹாலியல், அதே போல பல பிரதேசங்களில் சுற்றி வளைப்புகள் மேற்கொள்ளப்பட்டு திகதிகளில் மாற்றம் ஏற்படுத்திய, விலைகளில் மாற்றம் ஏற்படுத்திய, இப்படியான குற்ற செயல்களில் ஈடுபட்ட பல வர்த்தகர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். சுகாதார பரிசோதகர்கள் சிற்றுண்டி சாலைகள், உணவகங்கள், அதே போல ஏனைய வர்த்தக நிறுவனங்களுக்கு போய் சுத்தம் குறித்து, அதே போல சுகாதாரம் குறித்து சுற்றி வளைப்புகளை மேற்கொண்டு சட்ட நடவடிக்கைகளை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்படி பல சட்ட நடவடிக்கைகள் வந்து நாடளாவிய ரீதியில் முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. அதே போல லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினரும் கூட லஞ்ச குற்றச்சாட்டுகளில் கைது செய்யப்படுகின்ற அல்லது முறைப்பாடுகள் செய்யப்படுகின்ற அதிகாரிகள், உத்தியோகத்தர்கள், ஊழியர்களை வந்து கைது செய்யும் நடவடிக்கைகளில் வந்து ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்க. எனவே நாடளாவிய ரீதியில் சட்டம் மிகவும் கடுமையாக இப்போது அமுல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது, நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அதே போல இந்த வரி செலுத்துவதை ஊக்குவிப்பதற்காக, வரி பணத்தை உரிய முறையில் நாட்டு மக்களுக்கு அல்லது நாட்டின் பொருளாதாரத்தின் பயன்பாட்டுக்காக பெற்றுக்கொள்வதற்காக இலக்கங்கள் கட்டாயப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. நீங்கள் ஏற்றுமதி செய்பவர்களாக, இறக்குமதி செய்பவர்களாக இருந்தாலும் சரி, சொத்துக்களை விற்பனை செய்வதாக இருந்தாலும் சரி, கட்டாயம் இலக்கம் ஒன்று கட்டாயமாக பெற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அதே போல அரசாங்கத்தின் நிதி கொடுக்கல் வாங்கல்கள் அனைத்தும் இப்போது ஆன்லைன் மூலியமாக மேற்கொள்வதற்கான திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. பஸ் கட்டணத்தை வங்கி அட்டைகள் மூலம் செலுத்துவதற்கான திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. இப்படி நாடு டிஜிட்டல் மயமாகி கொண்டிருக்கிறது. குற்ற செயல்களை குறைப்பதற்காக, ஊழலை இல்லாது ஒழிப்பதற்காக வந்து நாட்டிலே பல்வேறுபட்ட திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. எனவே மிக மிக அவதானமாக நாட்டு மக்கள் என்ற ரீதியில் மிக மிக அவதானமாக ஒவ்வொருவரும் செயற்பட வேண்டிய கடப்பாடு நம் அனைவருக்கும் இருக்கிறது. அனைவரும் நாட்டின் சட்டத்தை, விதிமுறைகளை வந்து பின்பற்ற வேண்டி இருக்கிறது. அரசாங்கம் முன்னெடுத்திருக்கின்ற இந்த ஆரோக்கியமான நல்ல விடயங்களுக்கு அனைவரும் நாட்டின் பிரஜைகள் என்ற அடிப்படையில் கட்சி பேதங்களின்றி ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டியிருக்கிறது. அப்படி செய்தால்தான் நாங்கள் எதிர்வரும் காலங்களில் இந்த பொருளாதார நெருக்கடிகளில் இருந்து வெளியில் வருவதற்கு ஒரு பாதையை அமைத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதே போல சுற்றுலாத்துறையினை அபிவிருத்தி செய்வதற்கான திட்டங்களும் நாட்டிலே முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. வெளிநாடுகளில் இருந்து வருகின்ற சுற்றுலா பயணிகளை நாங்கள் மிக சிறந்த முறையில், கண்ணியமான முறையில், அவர்களை பாதுகாப்பான முறையில் இந்த நாட்டிலே பல பிரதேசங்களுக்கு அழைத்துச் சென்று அல்லது எங்களுடைய பிரதேசங்களுக்கு வருபவர்களை மிக கண்ணியமாக நடாத்தி அவர்கள் மீண்டும் இந்த நாட்டுக்கு வரக்கூடிய வகையிலே, அதே போல வெளிநாடுகளுக்கு சென்று தங்களுடைய நாடுகளுக்கு சென்று எங்களுடைய நாட்டை பற்றி அவர்கள் பிரசாரம் செய்து எங்களுடைய நாட்டுக்கு மேலும் சுற்றுலா பயணிகளை அழைத்து வருவதற்கு அல்லது அனுப்பி வைப்பதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுக்கும் பொறுப்பு வந்து எங்கள் அனைவருக்கும் இருக்கிறது. இந்த பொறுப்பு ஒவ்வொரு பிரஜைக்கும் இருக்கிறது. எனவே இந்த பொறுப்புகளை உணர்ந்து கொண்டு நாட்டு மக்கள் என்ற அடிப்படையிலே நாங்கள் கட்சி பேதமின்றி, இன மொழி பேதமின்றி அனைவரும் செயற்பட வேண்டும் என்ற அந்த விஷயத்தையும் ஞாபகப்படுத்தி கொண்டு நாங்க விடை போறோம். மறக்காம என்னுடைய யூடியூப் சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க.
ஸ்க்ரீன்ல வந்து என்னுடைய யூடியூப் சேனலோட பெயரை நான் பதிவிட்டிருக்கிறேன். ஆர்ஜே ரமீஸ் ரிப்போர்ட். இந்த யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இது போல இன்னும் சுவாரஸ்யமான புதிய தகவல்களை, செய்திகளை வந்து நாங்க உங்களுக்கு உடனுக்குடன் வழங்க தயாராக இருக்கிறோம். மீண்டும் சந்திப்போம்.